அப்போ என்னன்னு பார்த்தா, நம்ம கடந்து வந்த வாழ்க்கை போராட்டத்தை பார்த்தா, நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற ப்ராப்ளம்ஸை பார்த்தா, வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்தா நம்ம சொல்லுவோம்ல, நானாக இருக்கிறதுனால இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்கிறேன், வேறு ஒருத்தியாக இருந்தால், வேறு ஒருத்தனாக இருந்தால் இந்த பூமியை விட்டு செத்தே போயிருப்பான், மண்ணுக்கு மண்ணாக போய் சாம்பலுக்கு சாம்பலாக போயிருப்பான். இப்போ பூமியிலேயே இருக்க மாட்டான்னு நம்ம சொல்கிறோம்ல, சொல்கிற நமக்கு பெரிய சாதனையாளர் நம்ம தான் வெற்றியாளர். ஏன்னா இத்தனை போராட்டத்தையும் சகிச்சுட்டு எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு இரும்பு மனிதனாக இருந்துகிட்ருக்கோம்ல, அதுதான் பெரிய வெற்றியாளன். என்னை பொறுத்தவரையிலும் நான் நினைப்பேன், நம்ம பூமிக்கு வந்த கெஸ்ட்டு இருக்கிற நாள் நல்லா பூமியை சுற்றி பார்த்துட்டு சந்தோஷமாக ஆண்டவனுக்கு கிராட்டிடியூட் பண்ணிவிட்டு ஒரு புண்ணியமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஆண்டவன் கூப்பிடும்போது போகணும். அதுதான் என்னோடய பாலிசி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, 4 வருஷமாக 4 பேரோட கமெண்ட் மட்டும்தான் என் யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்கு. அப்போ நான் எவ்வளோ பெரிய வெற்றியாளன். அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல்ட்லேயும் இருக்கிற ஒருத்தருக்கும் வருது. நிம்மதிங்கிறது கொஞ்சம் தான். அந்த நிம்மதியை பத்திரமா பாதுகாத்துட்டு வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கீங்களா? அப்போ 7 அதிசயங்களில் நீங்களும் ஒரு அதிசயமான அமேசிங் பர்சன் தான் நான் சொல்லுவேன். வீட்டில் உள்ளவங்களே சில சமயம் நம்மளை புரிஞ்சுக்காமல் நம்மள்கிட்ட போராட்டம் வரும். அப்படி நம்மளை புரிஞ்சுக்காமல் இருக்கிறாங்களா? ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு பெரிய வெற்றி பெறுவீங்க. பெரிய அதிசயம்தான் நீங்கள். நிம்மதிக்காக நம்ம போடுற ஸ்ட்ரைக்கெல்லாம் இருக்கும்ல, அதில் கூட நம்ம வெற்றி பெற மாட்டோம். ஏன்னா நம்ம கூட இருக்கிறதுக்கு அப்படி இருக்குங்க. இன்னத்துக்கும் கவலைப்பட வேண்டாம். இதை கேட்டுட்ருக்கிற நீங்களும் உங்களுக்காக நல்ல ஒரு வாழ்க்கை ஆண்டவன் திட்டமிட்டு வச்சுருக்கான். அதனால் அதை குறித்து உங்களுக்கு இருக்கிற மன உளைச்சல், மன கஷ்டம், மன வலிகள் இதெல்லாம் விட்டுட்டு சந்தோஷமாக இருக்க பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு டென்டிஸ்ட்டு ஆர்பிடிக்காக எவ்வளோ கேர்ஃபுல்லாக அதை எவ்வளோ ஹைஜீனிக்காக பண்ண முடியுமோ, அது மட்டும் இல்லை, வாய்க்குள்ளே வைக்கிறதுனால அது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும், குத்தாமல் இருக்கணும், அவர் செய்கிற பக்குவம் இதெல்லாம் பார்த்தா எவ்வளோ அதிசயமாக இருக்குது. ஒரு மனுஷனே இவ்வளோ பத்திரமா கவனமாக செய்கிறான் அப்படின்னா, உன்னையும் என்னையும் படைச்ச ஆண்டவன் எவ்வளோ பத்திரமா நம்மளை பாதுகாப்பான். அதனால் சிம்பிளாக இப்படி நினச்சி பாருங்கள், நமக்கு ஒரு ஆபத்தும் வராது, ஒரு கஷ்டமும் வராது. எனக்கு ஆண்டவன் இருக்கான்னு நினச்சிக்கணும். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன். நானும் என்னோட அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் மாறி போகும். அதுக்கு நான் கேரண்டி. ஐ எம் போபி பினோய்.